வணக்கம் நண்பர்களே. மேச ராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்களின் குணநலன்கள் என்ன? ஏன் அவர்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள்? காவல், திருமணம், தொழில், கணவரவு, ஆரோக்கியம், ஆன்மீகம் என வாழ்க்கையின் ஒவ்வொரு பட்டத்திலும் மேச ராசி பெண்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மேஷராசி பெண்களின் பலம், பலவீனம் மற்றும் வாழ்க்கையின் முக்கிய ரகசியங்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேஷராசி பெண்களை பற்றி பேசும்போது முதலில் அனைவரும் நினைப்பது அவர்களுடைய தைரியத்தை பற்றித்தான். சிறுவயதிலிருந்தே எதற்கும் அஞ்சாமல் செயல்பட வேண்டும் என்ற மனநிலை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் அவற்றை காக்க பின்வாங்கும் குணம் இவர்களுக்கு இருக்காது. ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று சிந்திப்பார்கள். அதனால் பலரால் முடியாது என்று நினைக்கப்படும் செயல்களையும் மேஷராசி பெண்கள் தங்களது மன உறுதியால் சாதித்து காட்டுவார்கள். இவர்களுடைய மிகப்பெரிய பலம் தன்னம்பிக்கையாகும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முதலில் தங்களது திறமையை நம்புவார்கள். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட தங்களது மனசாட்சி என்ன சொல்கிறது என்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாருடைய துணையையும் எதிர்பார்த்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தங்களது உழைப்பால் உயர வேண்டும், தங்களது முயற்சியால் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் மனதில் இருக்கும். அதனால்தான் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் பல நேரங்களில் வியந்து பாராட்டுவார்கள். மேச ராசி பெண்கள் எப்போதும் நேர்மையை விரும்புவார்கள். பொய் சொல்லி வாழ்வதை விட உண்மையை சொல்லி வாழ்வதே சிறந்தது என்று நம்புவார்கள். இதன் காரணமாக இவர்களுடைய பேச்சு சிலருக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் கெட்ட எண்ணம் இருக்காது. உண்மையை மறைக்காமல் பேசும் பழக்கம் மட்டுமே இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் சிலருக்கு இவர்களை புரிந்து கொள்ள சிரமமாக இருந்தாலும் பின்னர் இவர்களுடைய நல்ல மனதை அறிந்த பிறகு அனைவரும் மதிக்க தொடங்குவார்கள். ஒருவரிடம் அன்பு வைத்து விட்டால் அந்த அன்பை இறுதி வரை காப்பாற்றும் மனம் இவர்களிடம் இருக்கும். நட்பு என்றாலும், உறவு என்றாலும், குடும்பம் என்றாலும் முழு மனதுடன் பழகுவார்கள். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. தங்களிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இவர்களுடைய இயல்பாக இருக்கும். மேஷராசி பெண்களுக்கு பொறுப்புணர்வு மிகவும் அதிகம். ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டால் அதை பாதியிலேயே விட்டுவிட மாட்டார்கள். அந்த வேலையை முழுமையாக முடித்து வைத்த பிறகுதான் மன நிம்மதி அடைவார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நேரம் எடுத்தாலும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். இதன் காரணமாக வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இவர்களுக்கு சோம்பேறித்தனம் என்பது மிகவும் பிடிக்காது. நேரத்தை வீணடித்ததை விரும்ப மாட்டார்கள். தினமும் ஏதாவது ஒரு பயனுள்ள செயலை செய்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள். காலம் மிகவும் மதிப்புமிக்கது என்பதை உணர்ந்து அதனை சரியாக பயன்படுத்தும் குணம் இவர்களிடம் இருக்கும். இந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் பல வெற்றிகளை அவர்களுக்கு கெட்டுத்தரும். மேஷராசி பெண்கள் தோல்வியை கண்டு பயப்பட மாட்டார்கள். ஒரு முயற்சியில் தோல்வி ஏற்பட்டால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வார்கள். தோல்வியை முடிவாக அல்ல, புதிய வெற்றிக்கான தொடக்கமாகவே பார்ப்பார்கள். அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் மனமுடையாமல் தொடர்ந்து உழைத்து வெற்றியை அடைவார்கள். இவர்களுக்கு தலைமை ஏற்கும் திறன் இயற்கையாகவே இருக்கும். ஒரு குழுவில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அனைவரையும் ஒன்றாக இணைத்து நல்ல முடிவுகளை எடுக்க முயற்சி செய்வார்கள். பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு தீர்வு காணும் திறமையும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். பலர் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் கூட மேஷராசி பெண்கள் அமைதியாக சிந்தித்து சரியான முடிவை எடுப்பார்கள். குடும்பம் என்றால் இவர்களுக்கு உயிர். பெற்றோர், சகோதரர்கள், கணவர், குழந்தைகள் என்று குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனிலும் அதிக அக்கறை காட்டுவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் முதலில் ஓடி சென்று உதவி செய்வார்கள். தங்களுடைய சுகத்தை விட குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் அனைவராலும் மிகவும் நேசிக்கப்படுவார்கள். யாராவது துன்பத்தில் இருப்பதை பார்த்தால் அமைதியாக இருக்க முடியாது. முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல மனம் இவர்களிடம் இருக்கும். பண உதவியாக இருந்தாலும், ஆறுதல் வார்த்தையாக இருந்தாலும், நல்ல ஆலோசனையாக இருந்தாலும் தங்களால் இயன்ற உதவியை செய்வார்கள்.
பிறர் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மனநிறைவு அடையும் குணம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் இவர்களிடம் ஒரு சிறிய குறையும் இருக்கிறது. கோபம் வந்தால் உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள். மனதில் வைத்து கொண்டு நடித்து காட்டும் பழக்கம் இருக்காது. அந்த நேரத்தில் கடுமையாக பேசிவிட்டாலும் சில நிமிடங்கள் கழித்து தாங்களே அமைதியாகி விடுவார்கள். தவறு தங்களுடையது என்று தெரிந்தால் மன்னித்து கேட்கவும் தயங்க மாட்டார்கள். இதுவே இவர்களுடைய உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். மேசராசி பெண்கள் தங்களது இலக்கை மிகவும் தெளிவாக வைத்திருப்பார்கள். வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அதற்காக தொடர்ந்து உழைப்பார்கள். பாதையில் சோர்ந்து போகாமல் இறுதி வரை போராடும் மன உறுதி இவர்களுடைய வெற்றியின் ரகசியமாகும். அதனால் வாழ்க்கையின் பல கட்டங்களிலும் இவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயர்வும் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தால் மேசராசி பெண்கள் தைரியம், நேர்மை, தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வு, அன்பு, மனிதநேயம், விடாமுயற்சி ஆகிய உயர்ந்த குணங்கள் நிறைந்தவர்கள். இவர்களுடைய மன உறுதியும் நல்ல எண்ணங்களும் உழைக்கும் வாழ்க்கையும் எந்த நிலையிலும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்பது உறுதி. மேஷராசி பெண்களின் வாழ்க்கையை ஒரே வாழ்க்கையில் சொல்ல வேண்டும் என்றால் அது போராட்டத்தில் தொடங்கி வெற்றியில் முடியும் வாழ்க்கை என்று கூறலாம். இவர்களின் வாழ்க்கை பயணம் எப்போதும் மிகவும் எளிதாக அமைந்து விடாது. சிறுவயதிலிருந்தோ அல்லது இளமை காலத்திலிருந்தோ பலவிதமான சோதனைகளையும் மனவேதனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடலாம். சில நேரங்களில் தாங்கள் விரும்பிய விஷயங்கள் தாமதமாக கிடைக்கலாம். சில நேரங்களில் தங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் இவை அனைத்தையும் வாழ்க்கையின் முடிவாக நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமை இவர்களுக்கு இருக்கும். மேசராசி பெண்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு என்னவென்றால் மற்றவர்கள் தடையாக பார்க்கும் விஷயங்களை கூட இவர்கள் வாய்ப்பாக மாற்றிக்கொள்வார்கள். தோல்வி இவர்களை பயமுறுத்தாது. மாறாக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவை திறக்க முயற்சி செய்வார்கள். எத்தனை முறை முயற்சி செய்ய வேண்டியிருந்தாலும் வெற்றி கிடைக்கும் வரை போராடும் மன உறுதி இவர்களுடைய மிகப்பெரிய பலமாகும். இவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை மிகவும் அதிகம். சாதாரணமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. தங்களை சுற்றியுள்ள அனைவரும் பெருமைப்படும் அளவிற்கு முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்க தயாராக இருப்பார்கள். உழைப்பே வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையை மனதில் வைத்திருப்பார்கள். அதனால்தான் பல மேசராசி பெண்கள் தங்களது சொந்த முயற்சியால் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் தனிமையையும் சந்திக்க நேரிடலாம். தாங்கள் மனம் திறந்து நம்பியவர்கள் சிலர் ஏமாற்றம் அளிக்கலாம். உதவி செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் விலகிச் செல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவங்களால் மனமுடைந்து விடாமல் இனிமேல் யாரை நம்ப வேண்டும், எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். இந்த அனுபவங்களே அவர்களை மேலும் முதிர்ச்சியுள்ளவர்களாக மாற்றும். மேஷ ராசி பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். தனம், பதவி அல்லது வசதிக்காக யாரிடமும் தாழ்ந்து நடக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நேர்மையாக வாழ்ந்து உழைப்பால் கிடைக்கும் வெற்றியே உண்மையான வெற்றி என்று நம்புவார்கள். அதனால் சில நேரங்களில் மெதுவாக முன்னேறினாலும் நிலையான உயர்வை அடைவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் குடும்பத்தின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசைகளை கூட சில நேரங்களில் விட்டுக் கொடுப்பார்கள். பெற்றோரின் நலன், கணவரின் முன்னேற்றம், குழந்தைகளின் எதிர்காலம் ஆகியவற்றிற்காக அதிகமாக சிந்திப்பார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தீர்வு காண முயற்சி செய்வார்கள். மேசராசி பெண்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தாங்கள் வந்த பாதையை மறந்துவிட மாட்டார்கள். தங்களுக்கு உதவியவர்கள் என்றும் நினைவில் வைத்திருப்பார்கள். நன்றியுணர்வு இவர்களுடைய மிகப்பெரிய குணங்களில் ஒன்றாகும். அதே நேரத்தில் தங்களை ஏமாற்றியவர்களிடம் மீண்டும் எளிதில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அனுபவம் கற்றுக் கொடுத்த காலத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களும் இருக்கும். ஒரு நாளிலெல்லாம் மாறிவிடும் அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த முன்னேற்றம் திடீரென கிடைக்கலாம். அதேபோல் சில நேரங்களில் எதிர்பாராத சவால்களும் வரலாம்.
ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சரியான முடிவை எடுக்கும் திறன் இவர்களை பாதுகாக்கும். மேஷராசி பெண்கள் எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய சிந்திப்பார்கள். இன்று செய்யும் உழைப்பு நாளைய வெற்றிக்காக என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த பழக்கமே அவர்களை மற்றவர்களை விட வேறுபடுத்தி காட்டும். வாழ்க்கையில் சில காலங்களில் பொருளாதார சிரமங்களும் வரலாம். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் போகலாம். செய்த உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தொடர்ந்து உழைப்பார்கள். காலம் மாறும் என்ற நம்பிக்கையை மறுபோதும் இழக்க மாட்டார்கள். அதனால் காலப்போக்கில் அவர்களின் முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். மேஷராசி பெண்களின் வாழ்க்கையில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்கள் எப்போதும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். பழைய தோல்விகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் புதிய வாய்ப்புகளை தேடிச் செல்வார்கள். அறிவை வளர்த்து கொள்ளவும் அனுபவத்தை அதிகரித்து கொள்ளவும் முயற்சி செய்வார்கள். இதனால் காலத்திற்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியும் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும். ஏனென்றால் அந்த வெற்றிக்கு பின்னால் எண்ணற்ற போராட்டங்கள், கண்ணீர், ஏமாற்றங்கள், வினாமுயற்சிகள் இருக்கும். அதனால் கிடைக்கும் வெற்றியை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துவார்கள். தங்களுடைய உயர்வால் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தால் மேஷராசி பெண்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சவால்களால் நிறைந்திருந்தாலும் இறுதியில் சாதனைகளால் ஒளிரும் வாழ்க்கையாக மாறும். தைரியம், உழைப்பு, பொருளை, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி ஆகிய 5 தூண்களையே தங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக வைத்து முன்னேறுவார்கள். காலம் எவ்வளவு சோதிக்காலும் மனமுடையானால் தொடர்ந்து பயணிக்கும் இந்த குணமே அவர்களை உயர்ந்த மதிக்கும் நிலையான முன்னேற்றமும் நிறைவான வாழ்க்கையும் அடையச் செய்யும். மேஷராசி பெண்களின் காதல் வாழ்க்கையை பற்றி பேசும்போது முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் காதலை ஒரு பொழுதுபோக்காக பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய மனதில் காதல் என்பது ஒரு புனிதமான ஒருவரை மனதார ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை வாழ்நாள் முழுவதும் மதித்து பாதுகாத்து அன்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருக்கும். வெளிப்படையான அழகு, செல்வம் அல்லது பதவியை விட நல்ல மனம், நேர்மை, நம்பிக்கை ஆகியவற்றிற்கே அதிக மதிப்பு கொடுப்பார்கள். மேஷராசி பெண்கள் எளிதாக யாரிடமும் மனதை கொடுக்க மாட்டார்கள். ஒரு மனிதரை நன்றாக புரிந்து கொண்ட பிறகே அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் ஒரு முறை மனதில் இடம் கொடுத்து விட்டால் அவரை முழு உயிரோடு நேசிப்பார்கள். அந்த அன்பில் எந்த விதமான போலித்தனமும் இருக்காது. தங்களுடைய வாழ்க்கையில் அந்த நபர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள். காதலில் இவருடைய மிகப்பெரிய பலம் நேர்மையும் உண்மையும் ஆகும். மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வழியில் வேறு மாதிரி மடிக்கும் குணம் இவர்களுக்கு இருக்காது. என்ன நினைக்கிறார்களோ அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள். சில நேரங்களில் அந்த நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளில் ஏமாற்றும் எண்ணம் ஒருபோதும் இருக்காது. உண்மையான உறவுதான் நீண்ட காலம் நிலைக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். மேஷராசி பெண்களுக்கு நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. ஒரு உறவு நம்பிக்கையின் மீது தான் நிற்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் பொய் பேசுவது, மறைத்து நடப்பது, ஏமாற்றுவது அல்லது துரோகம் செய்வது போன்ற விஷயங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் நேசிக்கும் மனிதரிடம் முழு நம்பிக்கையுடன் இருப்பார்கள். அதேபோல் அவரிடமிருந்தும் அதே அளவிலான உண்மையை எதிர்பார்ப்பார்கள். அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அந்த உறவை பழையபடி ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். காதலில் இவர்களிடம் அதிகமான அக்கறை இருக்கும். தாங்கள் விரும்பும் மனிதர் உடலாலும் மனதாலும் நலமாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைப்பார்கள். சிறிய விஷயங்களிலும் அன்பை நிலைப்படுத்துவார்கள். அவருடைய விருப்பங்களை மதிப்பார்கள். அவருடைய கனவுகளை நிறைவேற்ற உதவுவார்கள். வாழ்க்கையில் அவர் முன்னேற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நேரத்தையும் உழைத்தையும் சில நேரங்களில் தங்களுடைய ஆசைகளையும் விட்டு கொடுக்க தயங்க மாட்டார்கள். மேஷராசி பெண்களுக்கு அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டும் இருப்பதல்ல, செயல்களில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் தாங்கள் நேசிப்பவருக்கு தேவையான நேரத்தில் துணையாக நிற்பார்கள்.
அவர் சிரிக்கும்போது மகிழ்ச்சி அடைவார்கள். அவர் கவலையில் இருக்கும்போது ஆறுதலாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் உடன் நிற்பதே உண்மையான காதல் என்று நம்புவார்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மேஷராசி பெண்கள் மிகவும் பொறுப்பான மனைவியாக இருப்பார்கள். திருமணம் என்பது 2 மனங்களின் இணைவு மட்டுமல்ல, 2 குடும்பங்களின் உறவு என்பதையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால் கணவரையும் அவரது குடும்பத்தினரையும் மதித்து நடக்க முயற்சி செய்வார்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களில் விட்டு கொடுத்து வாழ்வார்கள். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். வீட்டின் நலன், குடும்பத்தின் முன்னேற்றம், குழந்தைகளின் எதிர்காலம், பொருளாதார நிலை, உறவினர்களின் ஒற்றுமை என அனைத்திலும் அக்கறை காட்டுவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சிரமம் வந்தால் அதை தங்களுடைய சிரமமாக எடுத்துக்கொண்டு தீர்வு காண முயற்சி செய்வார்கள். கணவரின் முன்னேற்றத்தில் மேஷராசி பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அவர் வாழ்க்கையில் உயர வேண்டும், நல்ல பெயர் பெற வேண்டும், மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று உண்மையாக விரும்புவார்கள். அவருக்கு ஊக்கமளிப்பார்கள். தன்னம்பிக்கை குறையும் நேரங்களில் உற்சாகப்படுத்துவார்கள். வெற்றி பெற்றால் மனதார பாராட்டுவார்கள். தோல்வி ஏற்பட்டால் மனமுடையாமல் மீண்டும் எழுந்து நிற்க துணையாக இருப்பார்கள். தொகையாக மாறிய பிறகு இவர்களுடைய அன்பு இன்னும் அதிகமாகும். குழந்தைகளின் கல்வி, ஒழுக்கம், உடல்நலம், எதிர்காலம் ஆகிய அனைத்திலும் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்பதற்காக அன்புடனும் ஒழுக்கத்துடனும் வழிநடத்துவார்கள். குழந்தைகளுக்கு தைரியம், நேர்மை, உழைப்பு போன்ற நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க விரும்புவார்கள். இவர்களுடைய ஒரு இயல்பு என்னவென்றால் உணர்ச்சிகளை மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் சிறிய கருத்து வேறுபாடுகளும் சில நேரங்களில் பெரியதாக தோன்றலாம். குறிப்பாக தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வந்தால் மனவேதனை அடைவார்கள். சில நேரங்களில் கோபத்தில் பேசிவிடலாம். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. ஆனால் அமைதியான பிறகு தாங்களே பேசி பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டுமென்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று மேஷராசி பெண்கள் நம்புவார்கள். மனதில் இருக்கும் வருத்தங்களை மறைத்து வைத்திருக்காமல் நேராக பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். இந்த பழக்கம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாகாமல் தடுக்கும். திறந்த மனதுடன் பேசும் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள். மேஷ ராசி பெண்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் உழைப்பார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை அமைதியாக செய்து விடுவார்கள். அந்த தியாகங்களை வெளியில் சொல்லி பெருமைப்படுத்த மாட்டார்கள். குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே தங்களுடைய மகிழ்ச்சி என்று நினைப்பார்கள். மொத்தத்தில் பார்த்தால் மேஷ ராசி பெண்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உண்மை, நம்பிக்கை, அன்பு, பொறுப்பு மற்றும் தியாகம் ஆகிய 5 அடிப்படைகளின் மீது அமைந்ததாக இருக்கும். அவர்கள் ஆனதார நேசிப்பார்கள், முழு நம்பிக்கையுடன் வாழ்வார்கள், குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பார்கள். அதே நேரத்தில் பொய், துரோகம் மற்றும் நம்பிக்கை துரோகம் போன்றவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரஸ்பர மரியாதை, திறந்த மனதுடன் பேசும் பழக்கம் மற்றும் அன்பான அணுகுமுறை இருந்தால் மேஷராசி பெண்களின் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் மகிழ்ச்சியும் நிறைவும் கொண்டதாக அமையும். மேஷராசி பெண்களின் பொருளாதார வாழ்க்கையை பற்றி பேசும்போது முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்களுடைய உழைப்பு திறனாகும். பணம் என்பது வெறும் வசதிக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையில் சுதந்திரமாகவும் மரியாதையுடனும் வாழ்வதற்கான ஒரு ஆதாரம் என்று அவர்கள் நம்புவார்கள். அதனால் பிறரை சார்ந்து வாழ்வதை விட தங்களுடைய உழைப்பால் வருமானம் ஈட்டி முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடம் அதிகமாக இருக்கும். எந்த நிலையிலும் தங்களுடைய திறமையை நம்பி முன்னேற வேண்டும் என்பதே அவர்களுடைய வாழ்க்கை கொள்கையாக இருக்கும். மேஷராசி பெண்கள் ஒரு வேலையை செய்தால் அதை முழு மனதுடன் செய்வார்கள். பொறுப்புடன் செயல்படுவதால் அவர்கள் இருக்கும் இடத்தில் விரைவாக நல்ல பெயரை பெறுவார்கள். வேலை என்பது வெறும் வருமானத்திற்காக மட்டுமல்ல, தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாகவும் அவர்கள் கருதுவார்கள். அதனால் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பணியும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். இந்த குணமே அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். இவர்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் திறன் இயற்கையாகவே இருக்கும்.
ஒரு குழுவை வழிநடத்த வேண்டும் என்றாலும், முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் தயங்க மாட்டார்கள். பிரச்சனைகள் வந்தால் பதற்றப்படாமல் அமைதியாக சிந்தித்து சரியான முடிவை எடுக்கும் திறமை இவர்களிடம் இருக்கும். இதன் காரணமாக உயர்ந்த பொறுப்புகள் இவர்களை தேடி வரக்கூடும். அதிகாரம் கிடைத்தாலும் ஆணவம் இல்லாமல் பொறுப்புடன் செயல்படுவார்கள். அரசு பணி, கல்வித்துறை, மருத்துவத்துறை, சட்டம் சார்ந்த பணிகள், பாதுகாப்புத்துறை, நிர்வாக பொறுப்புகள், வாணிபம், கலைத்துறை, எழுத்து, ஊடகம், கனித்தொழில் போன்ற பல துறைகளிலும் மேஷராசி பெண்கள் சிறப்பாக சாதிக்கக்கூடியவர்கள். எந்த துறையில் இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் காலத்திற்கு ஏற்ப தங்களுடைய அறிவையும் திறமையையும் வளர்த்து கொண்டு முன்னேறுவார்கள். தனியாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். பிறருக்கு கீழ் வேலை செய்வதை விட தங்களுடைய முயற்சியால் ஒரு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் மனம் தளரமாட்டார்கள். தொடர்ந்து முயற்சி செய்து தங்களுடைய தொழிலை வளர்க்க பாடுபடுவார்கள். பொறுமையும் திட்டமிடலும் சேர்ந்தால் அவர்கள் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வளர்ச்சியை அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேஷராசி பெண்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் மட்டுமல்லாமல் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறனும் இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேறுவார்கள். காலம் மாறும்போது அதற்கு ஏற்ப தங்களுடைய செயல்முறைகளையும் மாற்றிக்கொள்வார்கள். இதனால் வாழ்க்கையில் தொடர்ந்து வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இவர்களிடம் ஒரு இயல்பும் இருக்கும். மனதில் தோன்றிய விஷயத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற அவசரம் காரணமாக சில நேரங்களில் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்திற்காக, தாங்கள் விரும்பும் மனிதர்களுக்காக அல்லது தங்களுக்கு பிடித்த பொருட்களுக்காக தயங்காமல் செலவு செய்வார்கள். இதனால் சேமிப்பு குறையும் நிலையும் உருவாகலாம். அதனால் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் செலவுகளை திட்டமிட்டு செய்யும் வழக்கம் மிகவும் அவசியமாகும். மேஷ ராசி பெண்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிதளவு தொகையாவது சேமிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தால் எதிர்காலத்தில் பெரிய பொருளாதார பாதுகாப்பை உருவாக்க முடியும். தேவையற்ற ஆடம்பரங்களை குறைத்து அவசியமான செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கையில் எந்த பொருளாதார சிரமமும் எளிதாக பாதிக்காது. சேமிப்பு என்பது வருமானத்தை விட முக்கியமானது என்பதை நினைவில் வைத்து கொண்டால் அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். இவர்களுக்கு திடீர் வருமான வாய்ப்புகளும் சில காலங்களில் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக செய்த உழைப்பிற்கு ஒரே நேரத்தில் நல்ல பலன் கிடைக்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் அதிக லாபம், புதிய வாய்ப்புகள், எதிர்பாராத ஆதாயங்கள் போன்ற நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் அந்த வருமானத்தை சரியாக பயன்படுத்தினால்தான் அதன் முழு பலனையும் அனுபவிக்க முடியும். மேஷ ராசி பெண்கள் பணத்தை வீணாக செலவழிப்பதை விட அதனை குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். வீடு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் பாதுகாப்பு, எதிர்கால வசதிகள் போன்றவற்றிற்காக பணத்தை ஒதுக்கி வைப்பார்கள். குடும்பம் பொருளாதார ரீதியாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிக அக்கறை காட்டுவார்கள். முதலீடு செய்யும் விஷயத்தில் அவசரப்படாமல் நன்றாக ஆராய்ந்து முடிவு எடுப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது. பிறர் சொல்வதை மட்டும் நம்பி முடிவு எடுப்பதை விட முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் இழப்புகளை தவிர்க்க முடியும். பொறுமையுடனும் அறிவுடனும் செய்யப்படும் முதலீடுகள் காலப்போக்கில் நல்ல வருமானத்தை தரும். இதன் மூலம் வாழ்க்கையில் நிலையான பொருளாதார அடித்தளத்தை உருவாக்க முடியும். மேஷராசி பெண்கள் பணத்தை சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, பிறருக்கு உதவுவதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலும், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் சிரமத்தில் இருந்தாலும் தங்களால் இயன்ற உதவியை செய்வார்கள். ஆனால் உதவி செய்வதிலும் ஒரு அளவை கடைபிடிப்பது அவசியம். இல்லையெனில் தங்களுடைய பொருளாதார நிலையே பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கும். இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசை இருப்பதை விட மனிமதியுடனும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருக்கும். நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கும் வருமானமே உண்மையான செல்வம் என்று நம்புவார்கள். அதனால் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாக இவர்களிடம் இருக்காது. மொத்தத்தில் பார்த்தால் மேஷராசி பெண்களின் பொருளாதார வாழ்க்கை உழைப்பு, தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் மீது அமைந்ததாக இருக்கும்.
தொடர்ந்து உழைத்தால் வருமானம் உயர்ந்து கொண்டே செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரித்து சிந்தித்து முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் செல்வமும் நிலையான பொருளாதார பாதுகாப்பும் குடும்ப நிம்மதியும் மதிப்புமிக்க வாழ்க்கையும் நிச்சயமாக கிடைக்கும். மேஷராசி பெண்களின் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இயற்கையாகவே அவர்களுக்கு நல்ல உடல் வலிமையும் சுறுசுறுப்பும் இருப்பதை முதலில் குறிப்பிட வேண்டும். எப்போதும் சோம்பேறித்தனமாக இருப்பதை விட ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற மனநிலை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதனால் உடலும் மனமும் எப்போதும் செயல்பாட்டுடன் இருக்கும். மற்றவர்கள் சோர்வடையும் சூழ்நிலையிலும் நேசராசி பெண்கள் தங்களுடைய மன உறுதியால் பல வேலைகளை செய்து முடிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய உடல் வலிமைக்கு இணையாக மன வலிமையும் மிகவும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் மனமுடையாமல் எதிர்கொள்வார்கள். ஆனால் வெளியில் தைரியமாக இருப்பவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது என்று நினைத்துவிடக்கூடாது. பல நேரங்களில் தங்களுடைய கவலைகளை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள். இதன் காரணமாக உடல் சோர்வு, மன அமைதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மேஷ ராசி பெண்கள் ஒரே நேரத்தில் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் இயல்பு கொண்டவர்கள். குடும்பம், வேலை, குழந்தைகள், உறவுகள் என்று அனைத்தையும் சமநிலையுடன் கவனிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் தங்களுடைய உடல்நலனை கவனிக்க வேண்டிய நேரத்தில் கூட பிறரின் நலனுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த பழக்கம் நீண்ட காலத்தில் உடலுக்கு தேவையற்ற சோர்வை ஏற்படுத்தும். எனவே பிறரை போலவே தங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நேரம் ஒதுக்குவது மிகவும் அவசியமாகும். அதிக வேலைப்பளு காரணமாக சில நேரங்களில் தலைவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம். தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் உழைத்ததால் உடல் பிழைப்பு அதிகரிக்கும். இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் போதுமான ஓய்வு எடுத்து உடலுக்கு தேவையான சக்தியை மீண்டும் தர வேண்டும். உடல் கொடுக்கும் எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் கவனித்தால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேஷராசி பெண்களுக்கு மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கலாம். தங்களுடைய வேலைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருப்பதால் சிறிய தவறுகளை கூட மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்படுவார்கள். சில நேரங்களில் பிறரின் வார்த்தைகளையும் அதிகமாக யோசித்து மன அமைதியை இழக்கலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் வழக்கத்தை வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. தூக்கத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை மேஷராசி பெண்கள் கொடுக்க வேண்டும். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இரவு நேரம் வரை விழித்திருப்பது உடலுக்கும் மனதுக்கும் நல்லதல்ல. போதுமான தூக்கம் கிடைத்தால்தான் அடுத்த நாள் உடல் புத்துணர்ச்சியுடன் செயல்படும். தினமும் ஒரே நேரத்தில் உறங்குவதும் ஒரே நேரத்தில் எழுவதும் உடலின் இயல்பான செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவும். உணவு முறையிலும் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும். நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் இருப்பது, பசியை தள்ளி போடுவது, தேவையற்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு வகைகள், தானியங்கள் போன்ற சத்தான உணவுகளை அதிகமாக சேர்த்து கொண்டால் உடலுக்கு தேவையான சக்தியும் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகரிக்கும். தண்ணீர் குளிக்கும் பழக்கமும் மிகவும் முக்கியமானது. பல நேரங்களில் வேலைப்பளு காரணமாக தண்ணீர் குடிப்பதை மறந்து விடுவார்கள். ஆனால் உடலில் போதுமான நீர்ச்சத்து இருந்தால்தான் அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்படும். எனவே தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். தினசரி உடலை இயக்கும் பழக்கம் மேஷராசி பெண்களுக்கு மிகவும் நல்ல பலனை தரும். வேகமாக நடப்பது, எளிய உடற்பயிற்சிகள் செய்வது, உடலை நெகிழ்வாக வைத்திருக்கும் பயிற்சிகளை மேற்கொள்வது போன்றவை உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும். தினமும் சிறிது நேரமாவது உடலை இயக்கினால் சோர்வு குறையும், மனமும் உற்சாகமாக இருக்கும். அதேபோல் சுவாச பயிற்சிகளும் மன அமைதியை அதிகரிக்கும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து ஆழமாக சுவாசித்து மனதை ஒருநிலைப்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் மன அழுத்தம் குறையும். இதன் மூலம் கோபம் குறைந்து சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். மன அமைதி கிடைத்தால் உடல் ஆரோக்கியமும் தானாக மேம்படும். மேஷராசி பெண்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் நம்பிக்கையான குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ பகிர்ந்து கொள்வதும் நல்லது. மனதில் இருக்கும் பாரத்தை பகிர்ந்து கொண்டால் மனம் இலகுவாகும். தொடர்ந்து கவலைப்படுவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளும் குறையும். சிறிய உடல்நல குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை அலட்சியப்படுத்தாமல் கவனிக்க வேண்டும்.
ஆரம்பத்திலேயே தேவையான பரிசோதனைகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவது நல்லது. உடல் நலம் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கையின் மற்ற எல்லா வெற்றிகளையும் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். மேசராசி பெண்களுக்கு இயற்கையை ரசிக்கும் பழக்கமும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். காலையில் சுத்தமான காற்றில் சிறிது நேரம் நடப்பது, சூரிய ஒளியை பெறுவது, மரங்கள் நிறைந்த இடங்களில் சில நிமிடங்கள் செலவிடுவது போன்ற பழக்கங்கள் மனதிற்கும் உடலிற்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும். தினசரி வாழ்வில் சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவிக்கும் பழக்கமும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மொத்தத்தில் பார்த்தால் மேசராசி பெண்களுக்கு இயற்கையாகவே நல்ல உடல் வலிமையும் உறுதியான மனநிலையும் இருக்கும். ஆனால் அதிக பொறுப்புகள், வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக உடல் நலத்தில் சிறிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சத்தான உணவு, போதுமான தண்ணீர், நல்ல தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி, மன அமைதி மற்றும் காலத்திற்கு ஏற்ற மருத்துவ கவனம் ஆகியவற்றை தொடர்ந்து பின்பற்றினால் நீண்ட காலம் ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். மேசராசி பெண்களின் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவர்களுடைய மன உறுதியும் இறை நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர்கள் எளிதில் இழக்க மாட்டார்கள். மனிதனால் முடியாத சில விஷயங்களை இறையருள் மட்டுமே மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுடைய மனதில் ஆழமாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும் இறைவனை நினைத்து வழிபடும் இயல்பு இவர்களிடம் காணப்படும். ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்று கூறப்படுகிறது. இந்த கிரகத்தின் அருள் வலுவாக இருந்தால் தைரியம், தன்னம்பிக்கை, உணல் வலிமை, தொழில் முன்னேற்றம், தலைமைத்துவம், புகழ் ஆகியவை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் மேசராசி பெண்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இறை வழிபாட்டிற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தால் மன அமைதியும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபடுவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் தைரியம், அறிவு, வெற்றி மற்றும் தடைகளை அகற்றும் தெய்வமாக போற்றப்படுகிறார். மனதில் இருக்கும் பயம், குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி புதிய நம்பிக்கை உருவாக வேண்டும் என்று மனமாக வேண்டிக் கொள்ளலாம். அதேபோல் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் மேசராசி பெண்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. துர்க்கை அம்மன் சக்தியின் வடிவமாக விளங்குவதால் மன உறுதி, துணிச்சல், தீய சக்திகளிலிருந்து பாதுகாத்து குடும்ப நிம்மதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக அவரை பக்தியுடன் வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி மனமான பிரார்த்தனை செய்தால் நல்ல ஆற்றல் கிடைக்கும் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. மேஷ ராசி பெண்களுக்கு தினமும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது மிகவும் சிறந்த ஆன்மீக பயிற்சியாகும். காலை சூரிய உதயத்திற்கு பிறகு அமைதியான இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் மனம் ஒரு நிலைப்படும், கோபம் குறையும், கண்ணம்பிக்கை அதிகரிக்கும், சிந்தனை தெளிவாகும், வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கும் மன வலிமை உருவாகும் என்று நம்பப்படுகிறது. மந்திரத்தை வெறும் வார்த்தையாக உச்சரிக்காமல் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஜபிக்கவே முக்கியம். மேஷராசி பெண்கள் சிவபெருமானின் அருளையும் பெற முயற்சி செய்வது மிகவும் நல்லது. திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனமாற ஜபித்தால் மன அமைதி அதிகரிக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. குடும்பத்தில் நிலவும் கருத்து வேறுபாடுகள் குறையவும், மனக்கலரைகள் நீங்கவும் விரை வழிபாடு ஒரு மனநல ஆதரவாக பலருக்கு அமைந்து வருகிறது. ஒவ்வொரு காலையிலும் உதய சூரியனை வணங்குவது மேச ராசி பெண்களுக்கு மிகவும் நல்ல ஆன்மீக பழக்கமாக இருக்கும். சூரியனை நோக்கி கைகளை கூப்பி நன்றி தெரிவித்து குடும்ப நலன், உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் நல்ல சிந்தனை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். இந்த வழக்கம் நாளை நேர்மறை எண்ணங்களுடன் தொடங்க உதவும். மனதில் உற்சாகத்தையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் ஒரு நல்ல ஆன்மீக ஒழுக்கமாக இது அமையும். ஆன்மீக வாழ்க்கையில் வழிபாடு மட்டுமல்ல,
நல்ல செயல்களும் மிகவும் முக்கியமானவை. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது, முதியவர்களுக்கு உதவி செய்வது, ஆதரவற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது போன்ற தர்ம செயல்கள் மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று நம் பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. பிறரின் வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சியை உருவாக்கும் ஒவ்வொரு செயலும் இறை வழிபாட்டிற்கு சமமானதாக கருதப்படுகிறது. மேஷராசி பெண்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து இறைவனை தியானிப்பது மிகவும் நல்லது. மனதில் இருக்கும் கோபம், கவலை, கதட்டம், ஏமாற்றம் கொண்ட எண்ணங்களை இறைவனிடம் ஒப்படைத்து மனதை இலகுவாக்கலாம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இறைநாமத்தை நினைத்தது மன உறுதியை வளர்க்கும், சிந்தனையை தெளிவாக்கும், வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் ஆற்றலை அளிக்கும். வீட்டில் தினமும் காலை அல்லது மாலை ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிகவும் நல்ல ஆன்மீக பழக்கமாகும். தீபத்தின் ஒளி வீட்டில் நல்ல எண்ணங்களையும் அமைதியான சூழலையும் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நம் பாரம்பரியத்தில் உள்ளது. தெய்வமேற்றி வழிபடும் போது குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்கும் மனமான பிரார்த்தனை செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் வருமுறையாவது முருகன், சிவன் அல்லது துர்க்கை அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் இறைவனை தியானித்ததும் நல்ல பலனை தரும். கோவிலின் அமைதியான சூழல் மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கும். இறை தரிசனம் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மேஷ ராசி பெண்கள் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் உண்மையை கடைபிடிப்பது மிகப்பெரிய பரிகாரங்களில் ஒன்றாகும். பொய் பேசாமல், பிறருக்கு தீங்கு செய்யாமல், பெற்றோர்களை மதித்து பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அன்றாட வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களுடன் வாழ்வது எந்த பரிகாரத்தையும் விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நல்ல மனம் கொண்டவர்களுக்கு இறையருள் இயற்கையாகவே கிடைக்கும் என்று நம் சான்றோர்கள் கூறியுள்ளனர். மொத்தத்தில் பார்த்தால் மேஷ ராசி பெண்களின் ஆன்மீக வாழ்க்கை இறை நம்பிக்கை, ஒழுக்கம், தர்மம் மற்றும் பக்தி ஆகிய 4 தூண்களின் மீது அமைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானையோ முருகையம்மனையோ பக்தியுடன் வழிபடுவது, தினமும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஜபிப்பது, சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, உதய சூரியனை வணங்குவது, இயன்ற அளவில் அன்னதானம் மற்றும் கல்வி உதவி செய்வது போன்ற நல்ல ஆன்மீக வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்தால் மன அமைதி, குடும்ப நிம்மதி, தொழில் முன்னேற்றம், நல்ல சிந்தனை மற்றும் இறையருள் நிறைந்த வாழ்க்கையை அடையலாம் என்று ஆன்மீக மரபுகள் நம்புகின்றன. மொத்தத்தில் மேசராசி பெண்கள் தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறார்கள். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதனை வெற்றியாக மாற்றும் மனவலிமை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். குடும்பம், காதல், தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய அனைத்திலும் சமநிலையுடன் செயல்பட்டால் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி.